ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்கிறது கேமிங் அண்ட் நெட்லெஸ் ஃபன்லானி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாம் ஸ்குவாட்னு ஒரு புது கேம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த கேமு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆல் வச்சுட்டு நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேதரில் போய்ட்டு கனெக்ட் கொடுத்தாச்சு. இது நம்ம ஃப்ரெண்டு கூட வந்து விளையாட போகிறோம். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ஒரு லெவல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கார். ஸோ அங்கே வருவானுங்களா எலிமெண்ட் இவனுங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்போனன்ட் கொடுத்துறானுங்க. ஈஸியாக தோக்கடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அடுத்தவங்க பாக்ஸஸ் பார்க்கவே கொஞ்சம் டெரராக இல்லை, கம்மி தான் ஆச்சு. அவ்வளோ சீன் கிடையாது பாக்ஸஸ் லெவலுக்கு. பாக்ஸிங் க்ளஸ்னா நம்மளும் வேஸ்ட்டுவோம். ஓகேங்க. நம்ம பார்த்திங்கன்னா சும்மா விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம ப்ரோ பார்த்திங்கன்னா வந்து நல்லா விளையாடுறாரு. ஓகே, ஈஸியாக தோத்துறேன். ப்ரோ பார்த்திங்கன்னா ஜெயிச்சு விக்ரி ஆகிட்டோம் இந்த கேமை. ஸோ இந்த கேம் இந்தமாரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேட்ச் நான் தோத்துட்டேன். ஸோ இது வந்து அடுத்த மேட்ச் எப்படி நாங்கள் வந்து டீமில் ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா நான் தப்பாக போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஓகே, அவன் செத்துட்டான். ஏன்னா அவன் வந்து அவன் தான் போகிறான். அவனுக்கு வந்து அட்வான்ஸ்டாக எல்லாம் போட்டு வச்சிட்டேன். சூப்பர். ஓகேங்க, இப்போ வந்து அடுத்து யாரெல்லாம் வரப்போகிறோன்னு தெரில. கிராங்லாம் வருவாங்க. இவனா அந்த புதுசாக இருக்கான் பாக்ஸர் மீடியா, அவன் தான் பார்த்தீங்கன்னா கிராங். அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லு. அதுக்குன்னு ரொம்ப நம்ம லெவலுக்குலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த ரெண்டு பாமும் பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் பாம் போட்டாச்சு. ரொம்ப கஷ்டமாக இருங்க. சேர்த்துக்கா இவனுங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாமாக போட்டு சொல்லுவாங்க. கீழே இருந்தாங்க, ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சரி, நம்மளுக்கு இவங்க வேலை இல்லை. இவனை போட்டு சொல்கிறதா நம்ம 3 பாம் ஒருத்தனுக்கு சூப்பராக தலை எப்படி கட்டிமே. நான் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் கெத்தா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் முடிக்கல, இன்னும் 2-3 மேட்ச் வந்து விளாண்டுட்டு முடிக்கலாம். வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொடி வந்து அந்த ரெட் கலர் இடம் இருக்குல்ல, அங்கே வரைக்கும் போகணும். அதுதான் ஃபுட்பால் மாதிரி. இந்த கொடி தான், இந்த ஃப்ளாக் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பால். ஓகே, ஐயோ கை வேறு ஓட்ட மாட்டேங்குது. ஓகே, குட் கைஸ் பேட் கைஸ் போட்டிருக்கா. குட் கைஸ்னால் நம்ம தான். நல்லா வச்சுங்க. 2 தடவை நம்ம வச்சு, ஒரு தடவை வச்சா நம்ம தான் வேணும். ஒட்ட மாட்டேங்குது. அப்படி நான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டேன். அடி ஃபுல் 33.21 செகண்ட்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மேட்ச் பாருங்களேன், இப்போ பாருங்கள். இந்த மேட்ச் இப்படி தான் ஜெயிக்கும். இவன் கொஞ்சம் இந்த செருப்படி வாங்கிட்டு தான் போவோம். நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு ஜெயிக்க மாட்டாங்க. அது வந்து மெண்டல் மாரி ஜெயிப்பாங்க. ஐயோ ப்ரோ பார்த்தீங்கன்னா தோத்துட்டாரு. நான் போகக்கூடாது. நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டாரு. நம்மளும் தோற்றுட்டோம்னா இந்த கேம் வந்து அவுட் ஆகிடும். அப்படி ஆகவே கூடாது. அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம்.
இவனுங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக செத்துருவானுங்க. இவன்கிட்ட சீனே கிடையாது. அப்படியே விட்டு அவனுங்களே செத்துருவானுங்க. அது செத்துறானுங்களா? இந்த மேட்ச் எனக்கு பிடிக்கவே செய்யாது. பிடிக்காத ஒரே மேட்ச்னா அது இதுதான். சுத்தமாக நல்லாவே இருக்காது இந்த மேட்ச். நான் ஹெல்த் எடுத்துருக்கேன். எப்படி நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதனால் ஹெல்த் எடுக்கிறேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் தோக்க போகிறேன். ஏன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. மேட்சாக வேறு மாதிரி விளாண்டுச்சு. ப்ரோ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நினைக்கிறாரு. நான் அது எந்த இடத்துல செய்து கொடுத்து வந்து என்ன பண்ணுவேன். ஐயோ குழப்பிட்டாங்க டோட்டலாக. ஓகே கொடுத்துட்டாங்க. இந்த ஒருத்தம் தான் சூப்பர். வேறு மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். பட் குழப்பிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிட்டா வீசுவார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு மேட்ச். இது வந்து ஹார்ட் மூடு. இப்போ விளாண்டது தான் நம்ம வந்து விளாட போகிறோம். பட் இது வந்து ஹார்ட் மூட். அது வந்து நார்மலு, இது நான் ஹார்டு. ஸோ லேசாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்துப்பாருன்னு நினச்சேன். பட் நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பரப்பில் எப்படி தான் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே 2 பேரும் நானே ஐயோ நான் பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி ஹெட்செட் போடான்னு பார்த்தா எனக்கு நிறைய அடி வந்துருச்சு. என் உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படி பிளிங்க் ஆகுதுல்ல, அப்படி ஆச்சுன்னா பிரச்சனை இருக்கும். இது ஹெல்த் எடுத்துட்டா எனக்கு வந்து ஹீல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி முடிக்கிறேன்னு பாருங்களேன். தோற்றுட்டேன். ஆனால் வந்து ஒட்டில் இருந்தனால கீழே விழுந்துடும். இப்போ அடுத்த அப்படி வரேன்னு பாருங்க. எப்படா வந்து கேட்குறீங்கன்னா லெஜண்ட்ஸ் அப்படின்னு ஃபோட்டோ இந்த மேட்சை பாருங்கள். அவ்வளோ வந்து போட்டு தெரியல. சூப்பராக ஜெயிச்சிட்டேன்னு நினச்சேன். பட் ஜெயிக்கலையா? பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நிறைய விட்ட பண்ணிகிட்ருக்காரு. சரி இந்த மேட்ச் அதே தாங்க, எதுவுமே இல்லை டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓகேங்க. இப்போ இந்த சைடில் 2 பேர் வருவானுங்க, பாடி பில்டருங்க பறந்துட்டானுங்க. ஒருத்தர் சாவலை, அவனுக்கு மேட்ச் வெற்றிகரம். இப்போ அங்கே 2 பேர் வருவாங்களா? ஓகேங்க. இப்படி ததற விட்டுட்டோமா? ஐயோ எனக்கு இதுதான் பிடிக்கும். அவுட் ஆகிட்டாங்க. ஹார்ட் மூடு ஒன்றும் இல்லை, மேட்ச்க்கு கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, அதான் சின்ன பிரச்சனை. இதுதான் சொதப்பக்கூடாதுன்றது. கீழே போட்டால் அந்த ஆளு கேமில் அப்படி தாங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் ப்ரோவை பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணிட்டேன். ப்ரோ பண்ணதும் நான் தான் ரெஸ்கியூ பண்ணதும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோ ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு வந்து இது ஹேண்டில் பார் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை, ஃபோன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. கீழே விழுந்து செத்துட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் சாதாரணமாக எல்லாராலையும் பண்ண முடியாது.
ஓகேங்க, சதுர விட்டேனா அப்படின்னு நினச்சா என்ன சதுர விட்டா அது நான் சாக போகிறேன்னே. அப்படி சாகக்கூடாது. எனக்கு வரமா நிற்போம். ஏன்னா ஹெல்த் சுத்தமாக இல்லை, உடம்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெட்டாக கலரில் காட்டுதா. அப்படின்னா வந்து நான் சாக போகிறேன்னு நினைப்பேன். இப்போ சாக தான் போகிறேன். இல்லை நான் அப்படியே செட்டாக நல்லா இருக்கும். ஒருத்தனை போட்டு போயிட்டேன். நான் லாஸ்ட் மினிட்ல எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். சொதப்பிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் மறுபடியும் வந்து வந்துடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் வரமாட்டேங்க. இதுதான் லாஸ்ட்டு. ஜெயிச்சிருவோம். இது ஜெயிச்சா அதை நிஞ்சாவை போட்டு தள்ளிட்டா மேட்ரே இருக்கிறது முடிஞ்ச மாதிரி தான். இப்போ ஒரு அவனே செத்துட்டான். நிஞ்சா மட்டும்தாங்க இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா பண்ணணும். ஓடிட்டே இருக்கான் நம்ம பின்னாடி. ஹெட்ஷாட் போட்டாச்சு. சூப்பர். ஹெல்த் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் இங்கே 2 க்ராங் பாடி வாங்க. க்ராங் பார்த்தீங்கன்னா டென்ஷன் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கு மாதிரி இருப்பாங்க பார்க்குறது. சும்மா என்ன அது கொஞ்ச நேரத்தில் ஸ்டக் ஆகிட்டாங்க பட்டன். அப்படியே ஆகிய பிரச்சனை இல்லை. சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் மட்டும் ஜெயிச்சா கிட்டத்தட்ட ஜெயிச்ச மாதிரி. எத்தனை ஷீல்டு வச்சுருக்கானுங்க. சூப்பர். ஓகே கமான் ப்ரோ. நான் பார்த்தீங்கன்னா தோத்துட்டேன் ப்ரோ. அப்படின்னு ப்ரோ பார்த்தீங்கன்னா ஓகேங்க. வந்து இந்த மேட்ச்சு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா அவனுங்களே எல்லாம் பண்ணிடுவானுங்க. அவனுங்களே ஃபேமிலியாக வந்து அவங்களே அழகாக சூப்பராக பண்ணிடுவானுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மேட்ச் வந்து பிடிக்கவே செய்யாது. அடுத்த மேட்ச் ஈஸியாக இருக்கும். இந்த மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பாம்பா ஒரு மாதிரி தான் போடுவாங்க. ஐயோ வாடா. வந்துட்டேங்க. நான் வந்து ஈஸியாக தோற்றுட்டேன். இப்படி பண்ணக்கூடாது. தப்பாக பண்ணல. டிஎன்டியில் ஏதாவது பண்ணிட்டு சூப்பர். அது வேஸ்ட் ஆஃப் இது ப்ரோ. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஹெல்த் இது இருங்க ப்ரோ. ஆமாம் நான் ஹெட்ஷாட் போட்டுருவேன். அதையும் வேஸ்ட்டு. ஓகேங்க, இதோடு இந்த கேம் ப்ளே வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதேமாதிரி நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். கிராணி வீடியோ போடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது ஃபியூச்சரில் போடலாம். ஸோ ஓகே பாய்.